டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்கறது திருக்குறள்ல 2022-23 வரைக்கும் திருக்குறள் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுதான். இப்போ முதல் கேள்வி, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் அப்படின்னு சொல்றது கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய ஒரு பாடல். 1. மீதும் விரும்பேல் அப்படின்றது ஔவையாருடையது. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது திருமூலர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றது திருமூலருடையது. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின் அப்படின்றதா என்னது அப்படின்னா திருக்குறள், திருவள்ளுவர் எழுதுனது. மருந்தன வேண்டாவாம் யாக்கை அப்படின்னா உடல்னு அர்த்தம். அற்றது போற்றி உனின், எது தேவையோ அதை அறிந்து உண்ணும் போது உடலுக்கு மருந்து அப்படின்ற ஒண்ணு தேவையே கிடையாது அப்படின்றதா அந்த 4 சொல்றது. இப்ப இது வந்து திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து மேட்சிங்ல கேட்டிருக்காங்க. அப்ப அப்படி சொல்லும் போது ஆன்சர் பார்த்தோம்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கேள்வி, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்ற ஒரு குறள்ல இருந்து கருமம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எண்ணி துணிக கருமம், ஒரு செயலை தொடங்கும் போது அதை எண்ணி தொடங்கணும். அதுக்கப்புறம் ஒரு செயலை தொடங்குனதுக்கு அப்புறம் இதை நம்ம திரும்ப செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறது அந்த செயல் செய்வதற்கே ஒரு இழுக்கு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அப்ப கருமம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. கருமம் என்பதன் பொருள் செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 3வது கேள்வி, திருக்குறளினுடைய மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. திருக்குறளினுடைய மூலம், திருக்குறள் வந்து கிடைச்சிருந்தத முதல் மூலத்தை வந்து யார் அச்சிடுவா அப்படின்னு சொன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். தஞ்சை ஞானப்பிரகாசம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் என்ன செய்வார் அப்படின்னா தஞ்சையில பதிப்பித்து வெளியிடுவார். எந்த வருஷம் அப்படின்னா 1812. திருக்குறளினுடைய முதல் மூலம், அதாவது முதல் பதிப்பு எப்போ வருது அப்படின்னா 1812 மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். அவரை தான் என்ன சொல்றாங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்றாங்க. 1812 தான் என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல அச்சிடுவார். அடுத்து 4வது கேள்வி, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின் அப்படின்றது திருக்குறள். வாணிகம் செய்வாருக்கும் வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின் அப்படின்னு சொல்றது, அதாவது பிறருடைய பொருட்களை வாங்கும் போதும் அவங்களுக்கும் எந்த விதமான குறைவும் வராம, நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கும் எந்த விதமான குறைவும் படாமல் வாணிபம் அப்படின்னு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதிக்கு ஏத்தால் போல் செய்யக்கூடியதை பத்தி சொல்லக்கூடியது. இதுல வந்து என்ன கருத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா நேர்மையை சொல்றாங்க. அதாவது கொடுப்பவர்களுக்கும் கொடுப்பதும் மிகைப்படாது கொள்வதும் குறைவுபடாது அப்படின்ற ஒரு பட்டினப்பாலை வரிகளுக்கு ஏத்த மாதிரிதான் வாணிகம் செய்பவர்களுக்கு வாணிகம் பேணி, அதாவது குடுக்கல் வாங்கல் அந்த வாணிபத்துல நேர்மை அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக அந்த திருக்குறள் இருக்கு. அப்ப இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு அதுல கேக்குறாங்க நேர்மை. இது வணிகத்தை பத்தி சொன்னாலும் வணிகத்தில் நேர்மையை பத்தி சொல்லுது. அடுத்து 5வது கேள்வி, செந்தளி கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்திருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. திருவள்ளுவ மாலை. இதுதான் வந்து இது ரொம்ப பழைய கொஸ்டின், அதனாலதான் திருவள்ளுவ மாலையில இருந்து மேற்கொள்ளலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டதில்ல. இது வந்து ரொம்ப பழைய கொஸ்டின். அப்ப செந்தளி கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்பு, தெய்வத்துல இருக்க தெய்வத்தோட அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடிய திருமலர் மாதிரி மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல், அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யுது அப்படி தெய்வத்தினுடைய காலடிகள் இருக்கக்கூடிய மலர் மாதிரி திருக்குறளானது என்ன செய்யுது அப்படின்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திருக்குறளினுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் தான் என்னது அப்படின்னா அந்த திருவள்ளுவ மாலை. இது 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களின் தொகுப்பு. 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களினுடைய தொகுப்பு. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. திருக்குறள். நெடுந்தொகை அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு என்னது வரும் அப்படின்னா அகநானூறு. இது வந்து வேறு பெயர்கள். நெடுந்தொகை அகநானூரினுடைய வேறு பெயர்கள். ஆனா அடைமொழி அப்படின்னு சொல்லும் போது குறள் அப்படின்றதுக்கு திரு அப்படின்ற அடைமொழி வந்திருக்கிறது இதுலதான். முத்தொள்ளாயிரம் கதை தான், கம்பராமாயணம் அதே தான். ஆன்சர் என்னது அப்படின்னா திருக்குறள். திரு அப்படின்ற அடைமொழியோடு குறிக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான். அடுத்து 7வது கேள்வி, திருக்குறள் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இப்ப பார்த்தோம்ல மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் தஞ்சையில பதிப்பித்து வெளியிடுவாரு. அடுத்து திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமணம் செல்வகேசவராயர் தமிழுக்கு கதியாவர் 2 பேர்னு சொன்னார். யார் அப்படின்னா அந்த நூலினுடைய ஆசிரியர்களான திருக்குறளினுடைய ஆசிரியர் திருவள்ளுவரும் கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியர் கம்பர், இவங்க 2 பேரும் தான் என்னது அப்படின்னா தமிழுக்கு கதியாவர் இருவர் அப்படின்னு சொன்னாங்க. யாரு சொன்னது அப்படின்னா திருமணம் செல்வகேசவராயர்.
அடுத்து 9வது கேள்வி, வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யாருன்னு கேக்குறாங்க. ஆல்பர்ட் ஸ்வைசர். இதுவும் பழைய புத்தகங்கள்ல இருந்து எடுத்ததான். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல், வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறக்கூடிய உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைசர். இதுல மல்லார்மே எல்லாம் கொடுத்திருப்பாங்க. கவிஞர் மல்லார்மே, வால்ட் விட்மன், புது கவிதைகள்ல பாரதி வால்ட் விட்மன் கவிதை சாயல்ல தான் எழுதுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து, கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரையில இருக்கக்கூடிய டேஷ் கருங்கற்கள், எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேள்வி. எத்தனை கருங்கற்கள் அப்படின்னா 3681 கருங்கற்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்காக 3 டன்னுல இருந்து 8 டன் வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை கருங்கற்கள், அதான் அந்த கேள்வி. 3681. அடுத்து, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்ற திருக்குறள் இந்த கேள்வி. தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது? தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி அப்படின்னா தன்னுடைய முயற்சியால் ஈட்டிய பொருள் எல்லாம் தக்காருக்கு, தகுந்தவருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, உதவி செய்வதற்காக. அப்ப வேளாண்மையை உதவியோட என்ன செய்யறாரு அப்படின்னா ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தாளாற்றி தந்த பொருள் என்று அப்படின்னு சொல்லக்கூடியதுல வள்ளுவர் எதை வலியுறுத்துறாரு அப்படின்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். நமக்கு திடீர்னு ஒரு லக்ல வந்த பொருள் கிடையாது. தன்னோட முயற்சியால ஈட்டிய பொருள் எல்லாம் தகுந்தவருக்கு உதவி செய்வதற்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருப்பாரு. அடுத்து, குடும்பம் என்னும் சொல்லை முதலில் பெற்ற நூல் எது? திருக்குறள் தான். எந்த சங்க இலக்கியமும் குடும்பம் அப்படின்ற சொல்ல என்ன செய்யல அப்படின்னா வரையறுக்கவே இல்லை. குடும்பம் அப்படின்ற வார்த்தை முதல் இடம் பெற்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். அடுத்து, உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. எப்படி ஒரு உலகத்துக்கு தலையாயது அப்படின்னு சொல்லும் போது அது ஏர் தொழில் தானோ, அதே மாதிரி இந்த உலகம் சுழன்று இயங்குவதால் தான் உழவு தொழிலானது. அதாவது உலகம் இயங்குவதற்கு உழவு தொழில் தான் அச்சாணி போன்றது அப்படின்றதுதான் அந்த சுழன்றும் ஏர் பின்னது உலகம். உலகம் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி இந்த பூமி உருண்டையானது, அது சுத்தி கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதை அறிவியல் கருத்தை சொன்னது எது அப்படின்னா அந்த திருக்குறள் தான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவை தலை. அடுத்து, கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல உத்தர வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்ல உத்தர வேதம், வாயுரை மொழி, பொய்யா வாழ்த்து, உலக பொதுமறை, இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு. நிறைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் உத்தரவேதம், பொய்யா மொழி, வாயுரை வாழ்த்து, இதெல்லாம் அதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இனியவை நாற்பது, முதுமொழி காஞ்சில என்னது அப்படின்னா அறநூல்கள்ல இருந்து மற்ற 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப 14 கீழ்கணக்கு நூல்கள்ல உத்தர வேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள். அடுத்து, அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பெரியார் அப்படின்றது ஈவேரா பெரியார் கிடையாது, பெரியோரின் துணை கோடல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இருந்து இந்த குறள் கொடுத்திருப்பாங்க. கிடைக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே அரியதானது எது அப்படின்னா தகுந்த சமயத்துல தகுந்த கொள்கைகளால நம்மளை வழிகாட்டி நெறிமுறைப்படுத்தக்கூடிய பெரியவர்களினுடைய துணையை தமதுடைய ஆக்கி கொள்றது. தமரா கொள்ளுதல் அப்படின்னா நமது உறவினர்களாகவோ அல்லது நண்பர்களாகவோ தமக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்துல அவங்கள வச்சுக்கிறது தான் என்னது அப்படின்னா கிடைக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே அரியதானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பெரியாரை, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை, பெரியவர்களை பேணி தமரா கொள்ளல், அவர்களை தமதாக்கி கொள்றதுதான் நம்மளுடைய வலிமை அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து, திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேக்குறாங்க. வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூலை அவர் அது இவருடைய நூல் தான். ஜி போப் என்ன செய்வார் அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பிருப்பாரு. லத்தீன்ல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அடுத்து, கிடைத்தற்கரிய பெயர்களுள் எல்லாம் பெரும்பேருன்னு வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா பெரியாரை பேணி தமரா கொள்ளல், பெரியாரை துணை கோடல் அப்படின்றதுதான் கிடைக்கிறதுக்கு அரிய பெயர்கள். அப்படின்னா சில பெயர்கள் என்ன செஞ்சாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெயர் எது அப்படின்னா பெரியவர்களை துணை கொள்ளுதல், பெரியவர்களை நமக்கு துணையாக மாற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு. அடுத்து, அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. அறத்துப்பால்ல மொத்தம் 38 அதிகாரங்களும் 70 அதிகாரம்ன்றது பொருட்பால். அறத்துப்பால்ல 38, பொருட்பால் 20, இன்பத்துப்பால்ல இருக்கக்கூடியது 25 அதிகாரங்கள். மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது அந்த திருக்குறள். அதே மாதிரி 9 இயல்களை கொண்டது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லி அறத்துப்பால்ல 4 இயல்களும், பொருட்பாலை அதே மாதிரி இன்பத்துப்பால்ல களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லி 2 இயல்கள் இருக்கும்.
அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் கை தொண்டாக துன்றாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லி, இவ்வடிகளில் கை தொன்று அப்படின்றதுடைய பொருள் யாது அப்படின்னு கேக்குறாங்க. குன்றின் மீது ஏறி யானை போர் காண்பது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. யானை அங்க வராது, யானை சண்டை போடுறது அந்த சமவெளிகளை சண்டை போடுது. அந்த யானை போரை வந்து அந்த குன்றின் மேல ஏறி யானை போரை பார்க்கும்போது தன் கைதொன்று உண்டாக செய்யணும் அப்படின்னா தன்னுடைய கைப்பொருள், அதுக்கு தேவையான கைப்பொருள் எதுவுமே தேவையில்லை. அப்ப அந்த கை தொன்று அப்படின்னு சொல்றது கைப்பொருள். அடுத்து பொருட்பாலினுடைய இருக்கக்கூடிய இயல்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பொருட்பால்ல மொத்தம் 70 இயல்கள், அரசியல், அங்கவியல், ஒளிவியல்னு 3 இயல்கள் இருக்கு. அதுல அறத்துப்பால்ல 3 இயலும், பொருட்பால்ல 3 இயலும். இது வந்து இன்பத்துப்பால்ல இருக்கக்கூடிய 2 இயல்கள். இது வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படின்றது பொருட்பால்ல இருக்கக்கூடிய இயல்கள். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்ன்றது அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய இயல்கள். களவியலும் கற்பியலும் இன்பத்துப்பால்ல இருக்கக்கூடிய இயல்கள். அடுத்து திருக்குறளினுடைய அழியா தன்மையை பறைசாற்றக்கூடிய செய்யுள் நூல் எதுன்னு கேக்குறாங்க. 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களை கொண்ட திருக்குறளினுடைய பெருமையை விளக்கும் நூல் எது அப்படின்னா அந்த திருவள்ளுவ மாலை தான். இது திருக்குறளினுடைய அழியாத தன்மை என்ன செய்யுது அப்படின்னா பறைசாற்றக்கூடிய ஒரு செய்யுள் நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருக்குறள்ல பாயிரவியல்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அதனாலதான் பாயிரவியலுக்கு வந்து 4 அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 38 அதிகாரத்துல பாயிரவியலுக்கு வந்து 4 அதிகாரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்கல ஒருவர், திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதிருப்பாங்க. தருமர், தாமத்தர், மணக்குடவர், தச்சர், பரிமேலழகர், மல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல மணக்குடவர் அப்படின்றவருடைய உரை 10 பேர்ல மணக்குடவர் ஒருவர். இளம்பொருனார் கிடையாது, நச்சினார்க்கினியார் கிடையாது. உச்சிமேல் புலவர் கொள்ளும் நச்சினார்க்கினியார் அப்படின்னு வேணா இவருக்கு ஒரு மேற்கோள் இருக்கே தவிர இவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதல. திருக்குறளாளர் வி முனுசாமி கூட உரை எழுதியிருக்காரு. ஆனா திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க நம்ம ஒரு 10 பேர் பார்த்திருப்போம். தருமர், தாமத்தர், மணக்குடவர், தச்சர், பரிமேலழகர், மல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வர்றது யார் அப்படின்னா இந்த மணக்குடவர். இதுல பரிமேலழகரோட உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அடுத்து தமிழுக்கு கதி என போற்றப்படக்கூடிய 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். தமிழுக்கு கதியா அவர் 2 பேர் அப்படின்னு சொல்லி திருமணம் செல்வகேசவராயர் வந்து திருவள்ளுவரையும் கம்பரையும் சொல்லியிருப்பாரு. இங்க தமிழுக்கு கதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய நூல்கள் 2. அடுத்து புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை அப்படின்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்றது. புறந்தூய்மை நீரானமையும், குளிக்கும் போது அந்த புறந்தூய்மை, வெளி தூய்மை அப்படின்றது தண்ணியால குளிக்கும் போது அது வந்து தணிஞ்சிரும், அது வந்து நீங்கிரும் அப்படின்னு அர்த்தம். ஆனா உள்ளத்தினுடைய தூய்மை எப்ப தூய்மைப்படும், உள்ளம் எப்போது தூய்மையாக இருக்கும் அப்படின்னா உண்மை பேசுவதால் காணப்படும், வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனாலதான் ஆண்டாள் என்ன சொல்லுவாங்கன்னா குள்ள குளிர குடிந்து நீராடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி கவிஞர் தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. திருக்குறள். தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி அதுல யார் சொல்வா அப்படின்னா தாராபாரதி சொல்வாரு. அப்ப தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்றது திருக்குறள். அடுத்து எடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாமலை கெடுப்பதும், அதாவது தேவையான நேரத்துல பெய்யாம, இப்ப வந்து ஒரு பயிரை விளைவிச்சிருக்காங்க, அந்த சமயத்துல கண்டிப்பா மழை தேவை, ஆனா அந்த சமயத்துல பெய்யாம அறுவடை நேரத்துல பேஞ்சு அதை கெடுக்கிறது என்னது அப்படின்னா மழை தான். கெட்டாருக்கு சார்வாய் அப்படின்னா கெட்டவர்களுக்கு சார்பாக நின்று மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை, திரும்பி நம்மளுக்கு அதை கொடுக்கறது என்னதான் மழைதான் அப்படின்னு சொல்லி குறட்பாவில் அமைந்திருக்கக்கூடிய தொடைநயம் என்னன்னு கேக்குறாங்க. அடி அளபடை கெடுப்பதுவும் இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த கெடுப்பதுவும் அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்னது அப்படின்னா அளபடை தான். இந்த அளபடை வந்து இது முதல் அடிகள்ல இருக்கு, இது அடுத்த அடிகள்ல இருக்கு. அப்ப அடி அளபடை அதான் இது. கெடுப்பதுவும் கெட்டவர்களுக்கு சார்பாக நின்று திரும்பி நமக்கு கொடுக்கறது என்னதான் மழைதான் அப்படின்னு சொல்லி மலையோட சிறப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பெரியாரை பேணி தமரா கொழல். இதுல தமர் அப்படின்றதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா துணை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல். பெரியார் தமர் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா துணையாக கொள்ளுதல். அதுதான் கிடைக்கிறதுக்கு அரிய பேர்கள் எல்லாம். ஏன்னா நம்மளுக்கு இடித்திருக்கக்கூடிய தன்மை, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவங்களால நம்மளை திருத்தக்கூடிய தன்மை இந்த பெரியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு. முன் உண்டது சாப்பிட்டது செரிமானம் ஆகுறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னாதான் அவங்களுக்கு மருந்து தேவை. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
நல்லா உழைக்கிறவன் என்ன செய்வானா, பசிக்கு உணவு இல்லாம அலைவானா. ஆனா எனக்கு வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கு, நான் உழைக்கணும்ன்ற அவசியமே இல்லைன்னா தான் அவன் சாப்பிட்டது செரிக்கிறதுக்கு மருந்து தேடுவானா. அப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பசித்த பின் உண்பாருக்கு கிடையாது, உண்டது செரித்த பின். பசிச்சாதான் சாப்பிடுவேன்றது கிடையாது. நமக்கு முன்னாடி சாப்பிட்டது செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை உணவையே உண்றவருக்கு என்ன கிடையாது அப்படின்னா மருந்து உண்ணும் தேவையே ஏற்படாது. மருந்தனின் வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உணின், அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறமாக தான் அடுத்த உணவே சாப்பிடணும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கிடையாது, மருந்து உண்ணக்கூடிய தேவை அப்படின்றதே ஏற்படாது. அடுத்து அடி அடுத்த ஆகுபெயர் அப்படின்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப குறள் என்ன கேக்குறாங்கன்னா, அடி எடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறள் அப்படின்னாலே அது குறள் அடிகள் அப்படின்னாலே 2 திரு அப்படின்ற ஒரு அடைமொழியால இது என்ன செய்யுது அப்படின்னா வழங்கப்படுது. அப்ப அடை அடுத்த ஆகுபெயர் குறள்னாலோ, இப்ப வள்ளுவர் அப்படின்னு சொன்னாலே அந்த திருக்குறளுக்கு ஆகி வருது, அதான் என்னது அப்படின்னா ஆகுபெயர். அப்ப இது அடை எடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தீரா இடும்பை தருவது எது? தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. தேரான் தெளிவும் அப்படின்னா எதையுமே ஆராயாமல் ஒண்ணு செய்யறதும், தெளிந்தான்கண் ஐயுறவும் அப்படி நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுட்டோம், ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ஒரு டவுட்டும், தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் எதையும் செய்யவும் கூடாது, அப்படி ஆராய்ந்து அதை முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதன் மேல ஒரு சந்தேகம் ஒரு ஐயம் அப்படின்றது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது தீரா இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம், தீராத துன்பத்தை தரும். அடுத்து உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. திருக்குறள். உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து திருக்குறள். அடுத்து திருக்குறளுக்கு டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உண்டு. திருக்குறளுக்கும் 7 அப்படின்ற எண்ணுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. திருக்குறள்ல 2 அடிகள்ல மொத்தம் 7 சீர் அமைஞ்சிருக்கும். 2 அடிகள்ல மொத்தம் 7 சீர் அமைஞ்சிருக்கும். 133 அதிகாரம், இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 7ன்னு வரும். 1330 குறட்பாக்கள், இதெல்லாத்தையும் கூட்டும் போது என்ன வரும் அப்படின்னா 7 அப்படின்ற எண் வரும். அப்ப திருக்குறளுக்கும் 7ன்ற எண்ணுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா நெருங்கிய தொடர்பு உண்டு. அடுத்து பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருவரால உலகம் அப்படின்னு சொல்றது உயர்ந்தவர்களால் ஆனது அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோளே இருக்கு. அப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு அவர் யார சொல்றாருன்னா, உயர்ந்தவர்களோடு பொருந்தி வாழக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்காத கல்வி, அதை கற்றிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் தான், கல்லாதவர் தான் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகார், உலகத்தினா எல்லாரையும் கிடையாது, உயர்ந்தவர்களோடு பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த கல்வியை கத்துக்கிறாதவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது படிக்காததுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து திருக்குறளில் அமைந்திருக்கக்கூடிய அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வீரமாமுனிவர். திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் 2 பால் மட்டும் தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாரு. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜி.யு. போப். இவர் புறநானூற்றை என்ன செய்வார் அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து தமிழுக்கு கதி என்று பெரியவர்களால் போற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. கம்பராமாயணமும் திருக்குறளும். அவங்க 2 பேர், அந்த 2 நூலினுடைய ஆசிரியர்கள் தமிழுக்கு கதியாவர்னு திருமணம் செல்வகேசவராயர் சொல்லியிருப்பார். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் வருது. அடுத்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 மரங்கள் எதுன்னு கேக்குறாங்க. பனை, மூங்கில். திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 மரங்கள் பனை, மூங்கில். அதே மாதிரி 2 மலர்கள் அனிச்சமும் குவளையும். அடுத்து அடக்கமா இருப்பவனினுடைய உயர்வு எதை பெரிது? நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது அடக்கமா இருப்பவன், தன் நிலையில் இருந்து மாறுபடாமல், நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம், அடங்கி இருப்பவனினுடைய தோற்றமானது, மலை எப்படி ஒரு இடத்துல அடக்கமா இருக்கும், மலையை வந்து ஒரு உயர்வாக தான் சொல்லுவோம். மலை ஒரே இடத்துல தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் இருக்கிற மாதிரி அடக்கமா இருப்பவனுடைய தோற்றமானதும் மலையோட ஒப்பிடப்பட்டிருக்கு. அதான் மலையினும் மான பெரிது. அடுத்து பொருட்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. 70. இன்பத்துப்பால்ல 25, அறத்துப்பால்ல 38, மொத்தம் 133. அடுத்து தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்லி, இது வஞ்ச புகழ்ச்சேனி. புகழ்வது போல பழித்தலும் பழிப்பது போல புகழ்றதும். தேவர்களும் என்னது கயவர்களுக்கு இணையானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பழிக்கிறது மாதிரி இருக்கு. மேவன செய்தொழுகலான்,
அவர்களை விட அவர் மேலானவர் அப்படின்றத அடுத்த வரிகள்ல சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பாரி பாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரி மட்டுமா உயர்ந்தவன், மாரியும் சிறந்தது அப்படின்னு சொல்லி. பாரி பாரி நீ அவரையே சொல்றீங்க, அவர் மட்டுமா பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அவரை பழிக்கிறது மாதிரி இருக்கும். மாரியும் அவரை போலவே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரை மலைக்கு ஒப்பிடப்படும் போது புகழ்வது போல பழித்தலும் பழிப்பது போல புகழ்வது தான் வஞ்ச புகழ்ச்சேனி. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். தேவர் அணையர் அப்படின்னா ஒப்பானவர் அர்த்தம். யாருக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொன்னா, வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் கயவர்களுக்கு ஒப்பானவர்கள். அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். அவரும் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவங்களை சொல்லி மேவன செய்தொழுகலாம். இவர்களை விட சிறப்பான செயல்களை செய்வதால் அவர்கள் இவர்களை விட மேம்பட்டு காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அடுத்து திருக்குறள்ல அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களுடைய மொத்த எண்ணிக்கை 38. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறது? தை 2ஆம் நாள். தை திங்கள் 1ஆம் நாள் வந்து தமிழர் திருவிழா. தை 2ஆம் நாள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். அடுத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கூத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்றாங்க. கொக்கு அப்படின்றது தனக்கு தேவையான இறை வரும் வரைக்கும் காத்திருந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இறையை பிடிக்குமா. மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, சீர்த்த இடத்துனா அந்த தகுந்த காலம் வரும் வரைக்கும் அது என்ன செய்யும், பொறுத்திருந்து அந்த இறை என்ன செய்யும் அப்படின்னா பிடிக்கும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. கூம்பும் பருவத்து அப்படின்னா தேவையான காலம் வரும் வரைக்கும் அதை காத்திருக்கிறது. அப்ப அந்த போல அது போல மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, அந்த போலன்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கிறது. வெளிப்படையா வந்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன், மற்ற அப்படின்ற ஒரு ஓம உருவு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது ஓமையணி. அடுத்து முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாருக்கு சார்பில்லார் கிள்ளை நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த குறள்ல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எது அப்படின்னா, முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையார் சார்பிலாருக்கு இல்லை நிலை. யார் முதல் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஊதியம் கிடைக்கும். அப்படி முதல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி யார் அதை போடலையோ அவங்களுக்கு ஊதியம் இல்லை. மதலையார் சார்பிலாருக்கு இல்லை நிலை அப்படின்னு கேட்கிறாங்க. அது போல அப்படின்ற ஓம உருவு இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து அறிவு அற்றம் காக்கும் கருவி. இந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு குறள் மேட்சிங்ல கொடுத்திருக்காங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி எதுல வந்திருக்க, இது திருக்குறள்னு பார்த்தோன்னே தெரியுது. அப்போ 1 அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிற திருக்குறள். அந்த கேணியும் எந்த கிணறும் பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள்ன்றது ஔவையார் சொன்னது. அப்ப ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. அடுத்து இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இகழ்னா பகை. ஒரு பகை வெல்லக்கூடிய வேந்தர் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்ற காலம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருக்கணும். ஏற்ற காலம் அல்லது ஏற்ற பொழுது வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னு சொல்றாங்க. கூகைக்கு என்ன செய்யும், நைட்ல தான் கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியாது. அப்ப காகம் என்ன செய்யும் அப்படின்னா கூகைக்கு எப்ப கண்ணு தெரியாது, பகல் நேரத்துல, அந்த டைம்ல அதை ஜெயிச்சிரும். அதான் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லக்கூடிய வேந்தருக்கு வேண்டும் பொழுது. வேண்டும் அந்த கடைசி டாஸ் விட்டுருக்காங்க, வேண்டும் பொழுது. அப்ப அந்த காலம் வர்ற வரைக்கும் அவர் காத்திருந்து என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணும். அந்த டேஷ் விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அதுல பொழுது. திருக்குறள்ல உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது அப்படின்னா ஒடுக்கம் உடைமை. இங்க கொடுத்திருக்கிற எல்லா உடைமை எழுதியிருப்பாரு, ஒழுக்கம் உடைமைன்னு எழுதியிருப்பாரு, ஆனா ஒடுக்கம் உடைமைன்னு எழுதியிருக்க மாட்டாரு. இது ஆட் ஒன் அவுட். அடுத்து இந்த குறளும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. போன தடவை என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா தாளாற்றி அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்கன்னா வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த வேளாண்மை அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. தாளாற்றி தந்த பொருள் அப்படின்னா தகுந்த முறையில் தானே தேடி சேர்த்த பொருள் எல்லாமே தக்காருக்கு அப்படின்னா தகுந்தவருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, உதவி செய்வதற்காகவே அப்படின்னு அர்த்தம். அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுல என்பு அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க, எலும்பு. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்ற தொடரை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க, பாரதியார். தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா பாரதியார் தான். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. சிலப்பதிகாரத்துல அதே மாதிரி ஒரு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அடுத்து தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சுனாலே பாரதியார் தான். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது பாரதிதாசன்.
அடுத்து வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில மொழிபெயர்த்தார்? வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாரு. அதுலயுமே அறத்துப்பால் பொருட்பால் 2 அதிகாரத்தை மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி போப் என்ன பண்ணுவாருன்னா ஆங்கிலத்துல 3 மொழிபெயர்த்திருப்பாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நிரல் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பும் பண்பும் அரணும் பயனும். அப்ப அடுத்தடுத்த அடிகள்ல நிரல் நிறை. நம்ம மேக்ஸ்ல எல்லாம் இப்ப குரூப் 11th பயோமேக்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் நிரல் நிறை அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்குது. சோ அதுல இப்படிதான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து பேரா பெருக்குவோம். அப்ப அன்பும் பண்பும் அரணும் பயனும் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு நிரலும் நிறையுமாக வந்திருக்கிறது. இது நிரல், இது நிறை. அப்படி பொருள்றதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா நிரல் நிறை பொருட்கோள். அடுத்து அணு துளைக்காத கிரம்லன் மாளிகையில வைத்து திருக்குறள் பாதுகாக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. ருஷ்ய நாட்டுல இருக்கக்கூடிய அணு துளைக்காத கிரம்லன் மாளிகையில தான் என்ன செய்யுது அப்படின்னா திருக்குறள் பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம பாக்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி டெட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் 2012 டெட்ல வந்திருந்துச்சு. அடுத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறவில தான் கற்கக்கூடிய கல்வியானது ஒருத்தனுக்கு எழுமையும் 7 பிறவிகள்லையும் என்ன செய்யும்? ஏமாப்பு அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா பாதுகாப்பு. இங்க அதான் கேட்டிருக்காங்க. ஏமாப்பு என்பதனுடைய பொருள் எது அப்படின்னா பாதுகாப்பு. அப்ப ஒரு பிறவில தான் வந்து தெளிவுற கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு 7 பிறவிகள்லையும் பாதுகாப்பாக அமையும். அடுத்து இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதல்ல படிக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. திருக்குறள். இது 2012 டெட் கொஸ்டின். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி என்னும் பெருங்கடலை கடக்க வேண்டுபவங்க எதை கடக்க முடியாது அப்படின்னா இறைவனினுடைய அடியை தாண்டாம என்ன செய்ய முடியாது? அந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அதாவது இறைவனடியை சேராதவர்கள் யாராக இருந்தாலும், இறைவனினுடைய அடி சேராதவங்க யாராக இருந்தாலும் நீந்த மாட்டாங்க. எதை அப்படின்னா பிறவி அப்படின்ற பெருங்கடலை நீந்த மாட்டாங்க. அப்படி நீந்தணும்னு நினைக்கிறவங்க கூட இறைவனடியை சேரலன்னா அவங்களால நீந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்பாடலடிகள்ல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எதுன்னு கேக்குறாங்க. ஏகதேச உருவக அணி. பிறவியை பெருங்கடலாக உருவகம் செய்துவிட்டு இறைவனை உருவகம் செஞ்சு உருவகம் செய்யாம விட்டுறது. இறைவனுடைய திருவடியை உருவகம் செய்யாம விட்டுருந்திருப்பாங்க. அடுத்து உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல். இதுல கொஞ்சம் வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. கால்டுவெல். உலகின் நாகரிகம் உள்ளாவே அழிஞ்சிருச்சுன்னா கூட, நாகரிகங்களே இல்லாட்டியும் கூட திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பிச்சிடலாம். அப்ப எல்லாருமே சொல்றது திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தான். இதேதான் அவர் சொல்வார். திருமணம் செல்வகேசவராயரும் திருவள்ளுவரும் கம்பரும் தமிழுக்கு கதியாவர்னு சொல்றாரு. திருக்குறளும் கம்பராமாயணம் தமிழுக்கு கதிம்பாங்க. அடுத்து திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய புலவர்கள் எத்தனை பேரு? திருவள்ளுவ மாலைங்கிறது 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களினுடைய தொகுப்பு. அடுத்து தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் என்ன செஞ்சிரும்? ஆறிரும். நாவால சுட்ட புண், தீயினால சுட்டதும் புண்ணுதான், நாவால சுட்டதும் புண்ணுதான். இதுதான் இந்த 2 வரிகளும் சொல்றது. தீயினால் சுட்ட புண், இங்க சொல்றது நாவினால் சுட்டவடு. ரெண்டுமே புண்ணுதான். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை முதல்ல சொல்லி இந்த தீயினால சுட்ட புண் என்ன செய்யும்? உள்ளாறும் ஆறிரும். ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையை அடுத்து பெற வைக்கிறது. முதல்ல ஒற்றுமையை சொல்லி வேற்றுமையை பெற வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வேற்றுமை. அடுத்து இழுக்கள் உடையுளி உற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். உற்றுக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இழுக்கள் உடை உளி உற்றுக்கோள் அற்றே. உற்றுக்கோள் அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நமக்கு ஊன்றுகோள் மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்றது இந்த இடத்துல யார சொல்றாங்கன்னா பெரியார் வாயிலிருந்து, பெரியவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களானது நமக்கு துன்பம் வரும் நேரத்துல ஒரு ஊன்றுகோள் மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா துணை இருக்கும். அற்று அப்படின்ற ஓம உருபு இதுல பயின்று வந்திருக்கு. அடுத்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று. வற்றல் மரம் அப்படின்னா பாலைவனத்துல இருக்கக்கூடிய அந்த காய்ந்து போன பட்டு போன மரம் துளிர்க்கிறது அப்படின்றது நடக்காத ஒண்ணு. அப்போ அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை அப்படின்னா உள்ளத்துல அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னா வற்றல் மரம், காஞ்சு போன மரம் துளிர்ப்பதற்கு சமமாக. அது ரெண்டுமே நடக்காத ஒண்ணு.
அப்போ உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமித்து சொல்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இல் பொருள் ஓமையணி. இல்லாத ஒரு பொருளை ஓமித்து சொல்றது இல் பொருள் ஓமையணி. அடுத்து திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆதிகாவியம். ஆதிகாவியம் எதை சொல்லுவாங்கன்னா, ராமாயணத்தை வந்து கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் ராமகாவியம் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அந்த ராமகாவியம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆதிகாவியம். சரிங்களா? அப்போ திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் எது அப்படின்னா வழங்கப்படாதன்ட்டாங்க. பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து இதெல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடியது. ஆதிகாவியம்னு சொல்றது ராமகாதையை தான் சொல்லுவாங்க. உரிய சொல்லால் நிரப்புகன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப திருக்குறள் ரொம்ப முக்கியம். 25 அதிகாரங்கள் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் அல்லது ஒரு வாரத்துக்கு நமக்கு புக்ல கொடுத்துருக்கிறத நல்லா படிச்சுட்டு போனாலும் இந்த 25 அதிகாரத்தை கவர் பண்ணிடலாம். செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியதில் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும். நம்ம பகைவர்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கெட்டு போகணும், எப்படா இவன் நாசமா போவேன் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம பகைவர்கள்லாம். அப்படிப்பட்ட பகைவர்களினுடைய செருக்கை அறுக்கக்கூடியது எது அப்படின்னா எக்கை விட கூறியது. செருக்க வந்து நம்ம அவங்க திமுறை வந்து நம்ம கொல்றோம். எப்படி கொல்லணும் அப்படின்னா அதை வந்து எக்கை விட கூர்மையான ஆயுதத்தால கொல்லணும். அப்படின்னா கூர்மையான ஆயுதம் அப்படின்னா செய்க பொருளை. அப்ப நம்ம பகைவர்கள் நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. அப்ப அப்படி நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஒரு வாழ்ந்து அவங்களுக்கு முன்னாடி நிறைய பொருட்செல்வங்களை தேடி பிடிக்கிறது அப்படின்றது அந்த பகைவர்களினுடைய செருக்கை அறுக்கக்கூடிய எக்கை விட கூரிய ஆயுதமாக இருக்கும். அந்த ஆயுதம் எது அப்படின்னா பொருளை சேர்க்கிறது. அப்ப இந்த செருணர் அப்படின்றதுதான் பகைவர் அப்படின்னு அர்த்தம். அந்த விடுபட்ட இடத்தை நிரப்புகன்றாங்க செருணர். அடுத்து திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர்களுள் சேராத ஒருத்தர் யாருன்னு தருமர், தாவத்தர், மணக்குடவர், தச்சர், பரிமேலழகர், மல்லர், மலையர், திருமலையர்லாம் சொல்லுவாங்க. ஜி போப் அதுல வரமாட்டாரு. இவர் வந்து இது என்ன செய்வார் அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு, லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாரு வீரமாமுனிவர். அடுத்து பொருட்பால்ல பகுக்க பெறாத இயல். பொருட்பால்ல பகுக்க பெறாத இயல் அப்படின்னு சொல்லும் போது பாயிரவியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இதெல்லாமே அறத்துப்பால்ல இருக்கிறது. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் இதெல்லாமே எதுல வரும் அப்படின்னா பொருட்பால்ல வரக்கூடியது. அடுத்து பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. இதை நம்ம இப்ப பார்த்தோம். பகல் வெல்லும் கூகையை காக்கை. கூகை அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா கோட்டான் அப்படின்றத சொல்லுவாங்க. பகல்ல வந்து ஆந்தைக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா கண் தெரியாது, கோட்டான் கண்ணு தெரியாது. அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி காக்கை என்ன செய்யுமா, கோட்டான பகல்ல வென்றுமா. இகழ் வெல்லக்கூடிய, இகழ்னா பகை வெல்லக்கூடிய வேந்தர் யாரோ அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவையான பொழுது வர்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கணும் அப்படின்றத அதனுடைய பொருள். இந்த குறட்பால கூகை என்பதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. கோட்டான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரணர். வள்ளுவரும் தன்னுடைய குரல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவடியால் 2 அடியால உலகத்துல இருக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாத்தையுமே அளந்துட்டாருன்னு சொன்னதா யார் அப்படின்னா பரணர். அடுத்து திருக்குறள்ல 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பால வந்திருக்கு அப்படின்னா 8 இடங்கள்ல 7 அப்படின்ற குரட்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னு கேக்குறாங்க. நவில்தோறும் நூல்நயம் போன்றும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ப்பிறை நல்லவர்களுடைய நட்பானது வளர்ப்பிறை மாதிரி. அது என்ன செய்யும் அப்படின்னா நாளுக்கு நாள் வளருமே தவிர தேயாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறிவுடையர்களுடைய நட்பு வளர்ப்பிறை போன்றது அப்படின்னு. அடுத்து வாய்மை எனப்படுவது யாதொன்னின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்குமே தீங்கு இல்லாத சொற்களை பேசுறதுக்கு பேரு தான் வாய்மை. உண்மை பேசுறோம் அப்படின்ற பேர்ல ஒருத்தருக்கு தீமை செய்யக்கூடிய விஷயத்த நம்ம செய்யறதுக்கு பேரு வாய்மை கிடையாது. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்குமே தீங்கு தராத சொற்களை பேசணும் அப்படின்னு. உத்தரவேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். உத்தரவேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. இப்ப நடக்கக்கூடிய வருஷம் 2023 அப்படின்னா அதோட அந்த 31 கூட்டணும்னா வரக்கூடிய ஆண்டுதான் என்னது அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அடுத்து திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 133 அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து திருக்குறளுக்கு பதின்மர் வந்து உரை எழுதியிருக்காங்க. அந்த உரைகள்ல சிறந்தது எதுனா பரிமேலழகருடைய உரைதான். அந்த உரைகள்ல சிறந்தது பரிமேலழகருடைய உரைதான். அடுத்து முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு. இன்புற்றார் எய்தும் சிறப்பு, இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வரி எதுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா திருக்குறள். அடுத்து
ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இந்த உலகமே பெயர்ந்து போனாலும், உலகமே மாறி போனாலும் யாரு மாற மாட்டாங்க அப்படின்னா சான்றாண்மை அப்படின்ற குணத்திற்கு தகுந்தவர்கள் என்ன செய்வாங்க, ஆளி எனப்படும். அவங்க பெருங்கடல் மாதிரி, அவங்களால மாற முடியாது அப்படின்னு சொல்லி ஊழி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உலகம், உலகமே பெயர்ந்து போனாலும் சான்றாண்மை குணம் கொண்டவங்க ஆளி எனப்படும். ஒரு பெருங்கடல் மாதிரி அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எதுன்னு கேக்குறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களினுடைய தொடக்கமானது, அது உலகத்தோட தொடக்கம் இறைவன். அது போல எழுத்துக்களுக்கு தொடக்கமானது எது அப்படின்னா அகரம் அப்படின்றாங்க. அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களினுடைய தொடக்கம் அகரம். ஆதி பகவன் தான் என்னது, உலகுக்கு முதன்மையானவன். இப்ப போலன்ற ஓம உருவு மறைஞ்சிருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு ஓமை. அடுத்து திருக்குறள் எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? 107 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மாதானுபங்கி என அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சென்னா புலவர், பொய்யில் புலவர். சென்னா போதகர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி, இதெல்லாம் அவருடைய திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். கல்லார் அறிவிலாதார் என கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். கண்ணிரண்டோர் என்போர் கற்றர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து டேஷ் என்பது உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும். எந்த ஒரு செயலையும் தகுதியான காலம் அறிந்து அதற்கேற்ற கருவிகளோடு ஒரு வினையை செய்யறாங்க அப்படின்னா அது செய்யறதுக்கு அரிய வினை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா வினையுமே அருவினை தான் அப்படின்னு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின். இது இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். யாக்கைக்கு உடலுக்கு மருந்தே வேணாம. எப்போ அப்படின்னா நன்றாக முதல்ல சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை சாப்பிடுறதுதான் மருந்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு தேவை அப்படின்னு. திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு இனம் திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழர் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாரு அறிந்திருக்க முடியாதுன்னு சொன்னது கி.ஆ.பெ. விஸ்வநாதன். இவரை முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கத்திற்கு பேருந்தகைத்து அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ஆட்டுக்கடாவானது ஒருத்தரை போய் தாக்குறதுக்கு பின்னாடி போய் நிக்குதோ, அதே மாதிரி ஊக்கமுடையவன் அடங்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு செயலை செய்யறதுக்காக தான் அவன் அடங்கி இருக்கான் அப்படின்றத அதை சொல்றாங்க. பின்வாங்கி நிற்கக்கூடிய ஆடு பொருதகர். ஆடு ஒருத்தரை போய் முட்டம்னா 2 ஸ்டெப் பின்னாடி முன்னாடி போகும். இப்ப இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு இனம் தோன்றல அப்படின்னா தமிழர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறதாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னவர் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். அடுத்து தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படக்கூடிய நூல் எதுனா திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. தகுந்த காலத்துல ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் ஞானம் அப்படின்னா உலகத்தை விட மான பெரிது, உலகத்தை விட ரொம்ப ரொம்ப பெரிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தகுந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய உதவி சின்னதா இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியது. அடுத்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறட்பாவின்படி கீழ்கண்ட ஒற்றுள் எது சரி? அதுல ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை சொல்லுவாங்க. தீயினால சுட்டப்புண் உள்ளாரும் ஆறும். தீயினால சுட்டதும் புண்ணுதான், நாவினால சுட்டதும் புண்ணுதான். ஒற்றுமையை சொல்லிட்டு தீயினால சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல கீழ்கண்ட ஒற்றுள் எது சரின்னு கொடுத்திருக்காங்க. தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. அடுத்து பீலிப்பை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின். பீலிப்பை சாகாடும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மயில் தொகையை அளவுக்கு மீறி வண்டியில ஏத்துனா வண்டியோட அச்சு என்ன செஞ்சிரும், முறிஞ்சிரும். அதான் பீலிப்பை சாகாடும். சாகாடு அப்படின்றதோடைய பொருள் என்ன அப்படின்னா வண்டி, பீலினா மயில் தொகை. திருக்குறளை பற்றிய கூற்றுகள்ல எது சரி? திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன ஒரு நூலாதலின் இது திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் என்ன செய்யுது அப்படின்னா மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆனதுனாலதான் இது திருக்குறள் அப்படின்ற பெயர் பெற்றது. சரி, இதுக்கு நான்மறை, ஐம்பால், சதுர்வேதம் அப்படின்ற வேற வேற பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு திருக்குறளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. முப்பால், பொய்யிரை வேதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். திருக்குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. சரி. திருவள்ளுவருடைய காலம் கிமு 32ன்றாங்க. 31. அப்ப எது 2 சரி அப்படின்னா 1, 3 மட்டும்தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்தது பொருந்தாத இணை எதுன்னு கேக்குறாங்க. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே, புறநானூறு தான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு பின் செல்பவர். அவங்கள தொழுதுண்டு தான் நம்ம என்ன செய்யணும், பின்னாடி போகணும். உழுதுண்டு வாழ்றவங்க தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றவங்கன்னு திருக்குறள் தான் சொல்லும். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. களிறு எரிந்து பெயர்தல் என்னது அப்படின்னா காலைக்கு கடன். காளைனா ஒரு ஆண்மகனினுடையது. ஒரு களிறுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஆண் யானை. அதை யாரு எரிந்து பெயர்தல், ஈட்டி எரிந்து செய்யறாங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ். கூடல் அப்படின்னு சொல்லும் போது மதுரையை சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த தமிழை பத்தி சொல்லும் போது இது சிலப்பதிகாரம்னு கொடுத்திருக்காங்க. திருவாசகம்
கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாசகம். அடுத்து பண்ணோடு தமிழப்பாய் தேவாரம். அடுத்து வரிசை ஒன்றுடன் வரிசை 2 பொருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொலையே களவே காமத்தி விளைவு அப்படின்றது இந்த பக்கம் எதோட மேட்சிங் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொலையே காமத்தி விளைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடம்பில் தோன்றுவன. கொலையே காம, கொலையே களவே 2 சொல்லுவாங்க. கொலை களவு காமத்தி விளைவு இது 3மே என்ன சொல்றாங்கன்னா உடம்பில் தோன்றுறதுதான். கொலையும் களவும் காம விளைவும் உடல்ல தோன்றுறது. அடுத்து பொய்மையே குரலே கடுஞ்சொல் பயனுள்ள சொல் என்பது இயல்பே அப்படின்றது சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்கள். சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சொற்குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடலில் தோன்றக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்றாங்க அப்படின்னா கொலை களவு காமத்தி விளைவு இதெல்லாம் உடல்ல தோன்றக்கூடியது. இன்னொன்று 2வது என்ன சொல்றாங்கன்னா பொய் கடுஞ்சொல் பயனில சொல் இதெல்லாமே சொல்லுல ஏற்படக்கூடிய குற்றங்கள் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெகல் வெகுழல் பொல்லா காட்சி, வெகுழல்னா சினம், இதெல்லாமே என்ன தோன்றது அப்படின்னா உள்ளத்தில் தோன்றக்கூடியது. அடுத்து பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இதெல்லாமே என்னது அப்படின்னா இயல்பு. இது ஆப்ஷன் பி. அடுத்து வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதியார் பாடல். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே பாரதிதாசன் வரும். திருக்குறள் பாயிரவியல் அமைந்திருக்கக்கூடிய அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள்ல அறத்துப்பால்ல 38 அதிகாரம். அதுல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிரத்துல 4 குறள்கள் இருக்கும். அமைந்திருக்கக்கூடிய எத்தனை அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய 4 அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய குறள் இருக்கும். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கருக்கு பெருந்தகைத்து. இந்த குறள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குறள்ல இருக்கக்கூடிய வள்ளுவர் எடுத்தாளக்கூடிய ஊமை எது? ஆட்டுக்கடா ஒருத்தரை போய் முட்டுதுன்னா அது என்ன செய்யணும்? 2 ஸ்டெப் பின்னாடி போய் தான் முட்டுமா. அதான் பொருதகர் தாக்கருக்கு பெருந்து. அதே மாதிரி ஊக்கம் உடையவன் ஒருத்தன் எப்படி அடங்கி இருக்கான்னா அவன் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட்டுக்கடா பொருதகர் அப்படின்றது ஆட்டுக்கடா. அடுத்து இவற்றுள் திருவள்ளுவருக்கு வழங்காத வேறு பெயர்கள் மாதானுபங்கி, பெருநாவலர், தேவர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்ல மாட்டாங்க? காளிங்கர்னு சொல்ல மாட்டாங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் ஒருவருக்கு அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு சொல்லுவாங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் மனதளவில் ஒருத்தன் மாசு இல்லாமல் இருக்கிறதா என்னது அப்படின்னா அறங்கள் அனைத்திலும் தலைமையானது. அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மேற்கண்ட குரட்பால் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆகுல அப்படின்ற சொல்லுக்கான ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இந்த குரட்பால நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அப்ப நுட்பமான கேள்விகள் யார் கேட்காம இருக்காங்களோ அவங்க நல்ல ஒரு சொற்புறமை இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. அப்ப நுணங்கிய கேள்வியர் அல்லார், அப்ப நல்லா கேட்கிறவங்களாலதான் நல்லா பேச முடியும். அப்ப இன்டெலிஜென்ட். நுணங்கி அப்படின்றது நுட்பமான, இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கீழ்காண்பவர்களுள் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை யார் எழுதல அப்படின்னா 10 பேர் உரை எழுதிருப்பாங்க. தருமர், தாமத்தர், தச்சர், மணக்குடவர் அப்படின்லாம் சொல்லுவோம். மலையர், திருமலையர், மல்லர் அப்படின்லாம் சொல்லுவோம். அடியாருக்கு நல்லார், அடியாருக்கு நல்லார் என்ன செய்யல அப்படின்னா உரை எழுதல. இதுல பரிமேலழகரோட உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட என்ன இருக்கு அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.